இந்த தர்பூசணியில இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் மட்டும் இல்ல, அதோடைய பொட்டாசியமும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் நேரத்துல நமக்கு பிபி வந்து சல்லுன்னு ஏறும். ஸோ அப்போ அத வந்து தடுக்கிறதுக்கு இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் நமக்கு வந்து பிளட் பிரஷரை மெயின்டெயின் பண்ணுது. அதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் நம்மளுடைய ரத்த நாணங்களுடைய எலாஸ்டிசிட்டியும் மெயின்டெயின் பண்ணுது. ஸோ அப்போ தர்பூசணியில இதை மிஸ் பண்ணாம இந்த சம்மர்ல சாப்பிடணும். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நிறைய பேர் இந்த சீட்லெஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை தேடி போகாதீங்க. அது நல்லது இல்ல. அதே மாதிரி ரொம்ப டார்க் கலரிங்கா இருக்கு அப்படின்னா, அவங்க ஏதாவது கலர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அது நீங்க சாப்பிடும்போதே தெரியும். அந்த பழத்தோடைய இயற்கையான சுவை இல்லாம, அது ஆர்ட்டிஃபிஷியலா இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப அந்த மாதிரி பழங்கள நம்ம தவிர்த்துட்டு, நல்ல ஒரு நாட்டுக்காயா நம்ம வாங்கி அத சாப்பிடும்போது விதைகள் அதிகமா இருக்கும். ஏன் நான் முக்கியமா விதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இந்த விதையோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது, இது நமக்கு கிட்னிய வந்து புரொடெக்ட் பண்ணும்.